முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் வருமான வரித்துறை சிபிஐ ரெய்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்களே கூட உங்களுக்கு செய்தியா சொல்லியிருந்தோம். தற்போதைக்கு அந்த ரெய்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க சார். 2007-2008 ஆண்டுல வெளிநாட்டு முதலீடு மேம்பாட்டு வாரியம் மூலமா ஐஎன்எக்ஸ் மீடியா குழுமத்திற்கு அப்ரூவல் கொடுத்ததுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. இந்த ஒரு வழக்கு சார்பா தான் நாங்க ரெய்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2007-2008 நடந்த விஷயம் 2017 கை வைக்கிறாங்க. எவ்வளோ வேகம் இருந்தாலும் சிபிஐ அதிகாரி வினித் விநாயக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொரீஷியஸை சேர்ந்த 3 நிறுவனங்கள் ஐஎன்எக்ஸ் நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. 4.6 கோடி ரூபாய்க்கு அனுமதி வாங்கிட்டு பல கோடி ரூபாய் இந்தியாக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு ஷேருக்கு 800 ரூபா அப்படின்ற கணக்குல அதிகப்படியான ஒரு அமௌண்ட் இந்தியாக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்ட்ராவா வந்த அமௌண்ட்டுக்கு புதுசா இப்போதைக்கு ஐஎன்எக்ஸ் நிறுவனம் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எக்ஸ்ட்ராவா கொண்டு வரப்பட்ட அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கார்த்திக் சிதம்பரத்தோட செஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனம் உதவி செஞ்சிருக்கு. இதுக்காக 10 லட்சம் ரூபாயும் அந்த நிறுவனம் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திடுக்கிடும் வேற ஒரு தகவலும் கிடைக்குதுங்க. அதாவது சிதம்பரம் அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், நளினி சிதம்பரம் அவர்கள் இவங்களோட பேர்ல வெளிநாடுகள்ல இருக்கிற சொத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட். இங்கிலாந்து நாட்டுல மெட்ரோ வங்கியில 21 கணக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கும் அவரோட நிறுவனங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல சிங்கப்பூர்ல ஓசிபிசி பேங்க்ல ஒரு 4 பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்காமா. இதுல கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்குதாரர்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிறுவனம் தான் ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கிலையும் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் நாட்டுல சப்டெல் அட்லாண்டிகோ, லா காக்சியா பேங்க், இந்த பேங்குகள்ல 2 அக்கவுண்ட், HSBC UK, பார்க்லேஸ் பேங்க் மொனாக்கோ, மார்செல் பிஎன்பி பரிபாஸ் பிரான்ஸ், UBS சுவிட்சர்லாந்து, இப்படி பல நாடுகள்ல பல வங்கிகள்ல பயங்கரமான கணக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லண்டன்ல கேம்பிரிட்ஜ்ல பல கோடி மதிப்புள்ள ஒரு சொகுசு பங்களா மகன் கார்த்திக் சிதம்பரம், மனைவி நளினி சிதம்பரம், மருமகள் ஸ்ரீநிதி இவங்க பேர்ல வாங்கி இருக்கிறது தெரியுது. இது பத்தி திரு சிதம்பரம் அவர்கள் தன்னோட வேட்புமனு படிவத்துல தெரிவிக்கவே இல்லைங்க. 2016 ஆண்டுல மாநிலங்களவை உறுப்பினரா சிதம்பரம் தேர்வு செய்யப்பட்டப்போ இந்த சொத்துல 3/1 பங்கு தன்னோட மனைவியோட பேர்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா இப்போதைக்கு அந்த சொத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய். அடுத்து லண்டன்ல 88 ஏக்கர்ல ஒரு பண்ணை வீடு, ஸ்ரீலங்கால நட்சத்திர ஹோட்டல், தென்னாப்பிரிக்கால பண்ணை வீடு, திராட்சை தோட்டம், மணிலா மேவரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த ஒரு பட்டியல். இது ஒரு பக்கம் இருக்க, பாஜக தரப்புல இருந்து திரு H. ராஜா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அதாவது காங்கிரஸோட மூத்த தலைவர் வீட்டுல ஒரு ரெய்ட் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பாஜக தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ அவங்க கட்சியே அவரை மதிக்க கிடையாது. எங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு மன்மோகன் சிங், ஆனந்த் சர்மா தான் பேசினாங்க. இப்போதைக்கு சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறாரா இல்லையான்றது தெரியல. ஆனா அவரோட பையனுக்கு நோட்டீஸ் வர்றப்பெல்லாம் மறுப்பு அறிக்கை விடுறாரு. இவர் வீட்டுல மட்டும் கிடையாது, 900 கோடி ஊழல் வழக்குல லல்லு பிரசாத் யாதவ் வீட்லயும் ஐடி ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வருமான வரித்துறை அவங்க கடமையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி H. ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமல் வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.